நிச்சயம் ஷகன்ஷா, இந்த விஷயத்தை கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் அண்ணா. எங்கு செல்கிறீர்கள்? அமருங்கள். நீ அமர்ந்து கொள். நான் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். ஷேன்ஷா, எங்கு செல்ல தயாராகிறீர்கள்? ஜோதாபகம், இங்கே அருகில் ஒரு ஆதிவாசி மன்னர் இருக்கிறார். அவரது மகளின் திருமணத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார். அவர் மிகவும் அன்போடு என்னை அழைத்திருக்கிறார். அங்கு செல்லாமல் இருக்க முடியாது, அதனால்தான் நான் செல்கிறேன். நல்ல விஷயம்தான். இது உங்கள் பெரிய மனதை காட்டுகிறது. நீங்கள் தேசத்திற்கே ஷேன்ஷாவாக இருந்தாலும் ஒரு ஆதிவாசி ராஜாவிற்கு எவ்வளவு மரியாதை தருகிறீர்கள்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஜோதாபேகம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த ஆதிவாசிகள் அடர்ந்த காட்டுக்குள் தான் தங்கி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த காட்டையும் நமது எல்லையையும் பாதுகாக்கிறார்கள். நமது அருகிலேயே இருந்து கொண்டு நமது எதிரிகளை பற்றி நமக்கு உளவு கூறுகிறார்கள். அவர்களிடமிருந்து பல தகவல்களை நாம் பெறுகிறோம். அவர்கள் நடை உடை பாவனை வித்தியாசமாக இருந்தாலும் கூட அவர்கள் நம் மீது மிகுந்த அன்பையும் மரியாதையையும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டுக்குள் தனி ராஜ்யம், தனி சட்டம் இருக்கிறது. அவர்கள் சட்டப்படிதான் நடந்து கொள்வார்கள். நமது சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் அவர்கள் என்னை அன்போடு அழைத்திருக்கிறார்கள். அதனால் நான் சென்றாக வேண்டும். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாங்களும் என்னோடு வரலாம். சென்று தயாராகுங்கள். இல்லை ஷேன்ஷா, எனக்கு அங்கு யாரையும் தெரியாது. அது மட்டுமல்லாமல் நான் சென்று என் அன்னைக்கு சிறிது உதவி செய்ய வேண்டும். விழா நடந்ததால் அவரிடம் பேசவே முடியவில்லை. ஆகையால் தாங்கள் சென்று வாருங்கள். அங்கிருந்து எப்பொழுது திரும்பி வருவீர்கள்? உங்களை பிரிந்து என்னால் வெகு நேரம் இருக்க முடியாது ஜோதாபேகம். எப்போது திருமணம் முடிகிறதோ அப்போதே நான் திரும்ப வந்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, நாம் ஆக்ராவிற்கு விரைவாக செல்ல வேண்டும். ஆனால் ஷேன்ஷா, ராஜா கம்பார் ஆக்ராவிற்கு எதற்கு அழைப்பு அனுப்பவில்லை? ஜோதாபேகம், நான் கேள்விப்பட்டேன் இந்த திருமணம் மிக அவசரமாக நடக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால்தான் ஆக்ராவிற்கு அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. ஷேன்ஷா, தங்களோட சலீமையும் அழைத்து செல்லுங்களேன். இப்பொழுது உங்களுக்குள் நட்புறவு உருவாகி கொண்டிருக்கிறது. கூடவே இருந்தால் இன்னும் அதிகமாகும். அதோடு இதையும் தெரிந்து கொள்ளலாம், சலீமிற்கு மான்பாயை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று. அருமையான யோசனை கோரினீர்கள் ஜோதாபேகம். சரி, நான் சென்று சலீமை தயாராக சொல்கிறேன். ஆதாப் அபுஜான். ஆதாப், என்னிடம் வாருங்கள். என்னவாயிற்று? ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? இங்கே அமருங்கள். சரி, கூறுங்கள், என்னவாயிற்று? பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அபுஜான். அப்படியா? சரி, என்ன நடந்தது என்று என்னிடம் தாங்கள் கூறுங்கள். எதற்காக இளவரசி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? பிரச்சனை என்னவென்றால், நான் எதை பார்த்தேனோ அதை தாங்கள் பார்க்காததுதான் பிரச்சனை. அப்படியா என் தங்கமே? என்னிடம் கூறுங்கள். அப்படி நாங்கள் பார்க்காத எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது. சலீம் அண்ணனிற்கு திருஷ்டி பட்டுவிடும் போல இருக்கிறது. திருஷ்டியா? யாருடையது? அவர்கள்தான் நேற்று விழாவிற்கு வந்தார்களே, அந்த பெண்கள்தான். அபுஜான், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அண்ணன் எப்பொழுதெல்லாம் வெளியில் செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பார்க்கிறார்கள். அதில் ஒரு பெண் பரவாயில்லை, இன்னொருவள் தலைகணம் பிடித்தவள். அப்படியா? சரி, உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று நீங்கள் கூறுங்கள். மான்பாய். அவர்களுக்கு என் மீது பாசம். எப்பொழுதும் என்னிடம் அன்பாக பேசுவார்கள். அபுஜான், அபுஜான், விரைவில் நாம் ஆக்ராவிற்கு சென்று விடுவோம். இல்லை என்றால் சலீம் அண்ணா அவர்களுக்கு யாருடைய கண் திருஷ்டியாவது நிச்சயமாக பட்டுவிடும்.